Hi friends, welcome to my channel. Every single year, more than 100 million people across the world go through heartbreak. That's 100 million broken dreams, unanswered messages, and sleepless nights. You think you are alone? You are not. Heartbreak உங்களை கொல்லாது, but it changes you. Let's talk about how to heal. Heartbreak ஓட பெயின் எனக்கு நல்லா தெரியும். The silence, the confusion, the self-doubt, it's all real. இந்த வீடியோல I'm not here to give fake hope or sugar-coated words. I'm here to help you walk through the pain and come out stronger and wiser. When love fails, it breaks more than just your heart. It shakes your self-esteem. You'll be keep on thinking, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன? நான் வேற என்ன செய்யணும்? நான் வேற ஏதாவது பண்ணியிருக்கணுமோ? இந்த மாதிரி ரொம்ப விஷயங்களை யோசிக்க வைக்கும். சம்டைம்ஸ் அப்படியே ஃபுல் மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகிடும். கோவம், வெறுப்பு, அழுக, இட்ஸ் அ ரோலர் கோஸ்டர். நீங்க அந்த பர்சனை மிஸ் பண்ணுவீங்க, அவங்க மெமரிஸை மிஸ் பண்ணுவீங்க, ஏன் சின்ன சின்ன சண்டையை கூட மிஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் யூ ஃபெல்ட் சம்திங். நான் சில ப்ராக்டிக்கல் ஹீலிங் ஸ்ட்ராட்டஜிஸை சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களோட ஹீலிங் ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, அக்செப்ட் த பெயின். அந்த பெயினை அக்செப்ட் பண்ணுங்க. அழுக வரும்போது அழுதுருங்க. அழுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளே அழுகாமல் வச்சிருக்காதீங்க. அது ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் பில்ட் பண்ணும். க்ரை இஃப் யூ ஹாவ் டு. இட்ஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் அ ஹீலிங். அழுது தீத்துருங்க. செகண்ட் திங், கட் எமோஷனல் கான்டாக்ட். உங்களை ஹர்ட் பண்ணவங்களோட ஃபோட்டோஸ், சேட்ஸ், சாங்ஸ் டெம்பரவரியாக அவாய்ட் பண்ணுங்க. எதுவுமே பார்க்காதீங்க. அவங்களோட பழைய சேட்டு, இல்லை அவங்க இன்ஸ்டா பேஜை போய் பார்க்குறது, ஃபேஸ்புக் வாலை போய் பார்க்குறது, அவங்க பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, எதுவுமே பண்ணாதீங்க. டீடாக்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், டெய்லி செல்ஃப் கேர். ஒரு பேசிக் ரொட்டீன் வச்சுக்கோங்க. இந்த டைமுக்கு எழுந்துறீங்க, குளிங்க, சாப்பிடுங்க, ஒரு ஸ்மால் வாக் போங்க. ஈவன் தோ யூ ஆர் நாட் ஓகே, பட் ஃபாலோ திஸ் டிசிப்ளின். கண்டிப்பா இட் வில் கிரியேட் அ எமோஷனல் பேலன்ஸ். நெக்ஸ்ட், ஜேர்னல் யுவர் தாட்ஸ். எவ்ரி நைட் உங்களுக்கு என்ன தோணுதோ அன்னைய நாள் அதை எழுதுங்க. கண்டிப்பா நீங்க எழுதும்போது டே 1ல எழுதுறதுக்கும் டே 10ல எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓவர் டைம்ல யூ வில் ட்ராக் யுவர் எமோஷனல் ரெக்கவரி. சரவுண்ட் வித் குட் பீப்புள். உங்க ஃபேமிலி, உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்க கூட க்ளோஸா இருங்க. மேக்சிமம் உங்களோட அம்மா அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருங்க. உங்களோட ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கும். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டோன்ட் டேட் டு எஸ்கேப். ரீபவுண்ட் லவ் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன், நாட் ஹீலிங். பி அலோன் ஃபார் அ வைல். நீங்க ஹார்ட் பிரேக்ல இருக்கும்போது யாராவது உங்களை கன்வின்ஸ் பண்ண இல்லை கன்சோல் பண்ண வந்தா கூட அவங்க மேல சின்னதா ஒரு ஃபீல் வரும். அது லவ் கிடையாது. யூ ஆர் அன் ஹீலிங் ஸ்டேஜ் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி டு லவ். ஸோ தனியா இருங்க. இந்த மாதிரி எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அது ரியல் லவ் கிடையாது. நெக்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஷன். உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். சிங்கிங், டான்சிங், ரீடிங் புக்ஸ், என்ன வேணா இருக்கலாம். அதை பண்ணுங்க. எப்பெல்லாம் நீங்க எமோஷனலா டவுன் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ஹார்ட் பிரேக் ஞாபகம் வருதோ உங்க பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களை கண்டிப்பா சந்தோஷமாக்கும். லைஃப்ல எல்லாருமே ஒரு சர்டன் ஏஜ்ல ஹார்ட் பிரேக்கை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் உங்க அம்மா அப்பா, நான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. யூ ஆர் நாட் அலோன். இந்த ஹீலிங் உங்களோட கான்ஃபிடென்ஸை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தும். இதுக்கப்புறம்
எப்படி எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுன்னு கூட நீங்கள் கற்றுப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே ஒரு மிரர் முன்னாடி நின்று பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அந்த மொமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹீலிங்க்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன தெரியுமா கற்றுப்பீங்க? செல்ஃப் லவ். இவ்வளோ நாள் அதை கற்றுக்காம இருந்தால் செல்ஃப் லவ் வரும். கிளாரிட்டி, உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் வேணுன்ற ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்கும். எமோஷனல் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் இன்னர் பீஸ். ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் இன்னர் பீஸ். நெக்ஸ்ட்டு பர்பஸ். நீங்கள் உங்கள் கோல்ஸ்லையும் உங்களோட க்ரோத்லையும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஹார்ட் பிரேக் டசன்ட் பிரேக் யூ, இட் ரிவீல்ஸ் who you really are. இந்த பெயினை ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணுங்க. You are not broken, you are being rebuilt. Imagine 1 year from now, emotionally strong, peaceful, glowing and successful. இந்த ஃபேஸ் heartbreak ஜஸ்ட் ஒரு சாப்டர் தான். அதுக்காக don't close the whole book. Healing starts the moment you say enough, I choose peace now. நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களை ஒரு ஹாப்பியாக வச்சு பாருங்க. கண்ணை மூடி ரொம்ப சந்தோஷமா உங்களோட பேஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி, உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி டெய்லி ஒரு 10 minutes கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 days உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மனசளவில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இதை மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பும் அதே மாதிரி ஹாப்பியாக அமையும். கண்டிப்பாக அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட், மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன், ஜேர்னல் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஹார்ட் பிரேக்கோட பெயினை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி அதை ஹீல் பண்ணணும், ஹவு டு ரைஸ். எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க, பெயின் டெம்பரவரி தான், ஆனால் your growth is forever. Breakups hurt you, but they also show you how strong your heart. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஐ சூஸ் டு ஹீல். இந்த ஜேர்னியை கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு செக் மை நெக்ஸ்ட் வீடியோ. This is not the end, this is your new beginning. Thanks for watching.